பெண்கள் ஆகிய நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டில் நம்ம கலாச்சாரப்படி ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு தயக்கம் அந்த மாதிரி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். வெளிநாட்டு பெண்மணிகளுக்கு அப்படி கிடையாது. அவங்க பிறந்ததுலேருந்தே அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், வெளியே போனாக இருக்கட்டும், ஒரு ஹாஃப் நியூடாக இல்லை ஃபுல்லி நியூடாக கூட ஆளுங்களை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நம்ம பார்த்தது எல்லாமே புடவை பொருத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ண ஒரு லேடிஸ், ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியை தான் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களிடையே நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் மாற்றம் வருது. நாங்கள் வெஸ்டர்னில் அப்படின்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்னைஸ்டு ட்ரெஸ்ஸை போடுறோம் அப்படின்னாங்க. தப்பே கிடையாது, தாராளமாக போடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் ட்ரெஸ்ஸிங்கை பற்றி நான் பேசவே வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உங்கள் உடம்பு மேலே அபிமானம் இருக்கணும், காதல் இருக்கணும், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். நீங்கள் போடக்கூடிய உடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக முதல்ல இருக்கணும். இந்த உடையில் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், நான் பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரணும். 2 கட்டா மனதோட ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் போகும் பொழுது யாராவது ஏதாவது சொன்னால் அது உங்களுக்கு பல மடங்கு பெருசாக்கி காமிச்ச மாதிரி இருக்கும். அவங்க வெளியே இருந்து ஒரு விஷயம் வருது, ஒரு கமெண்ட் வருது அப்படின்னா அது அவங்க மேலே தப்புங்கிறதோட நம்ம மனசுக்குள்ளே இருந்தது தான் அங்கே வெளியே பிரதிபலிக்குதுங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கு காரணம் நம்மளை பற்றி நம்மளே கொஞ்சம் இதாக நினச்சிக்கிறது. ஒரு வேளை நம்ம போடக்கூடாதோ, இருந்தாலும் போடுவோம், இப்போ என்ன சொல்லிட போகிறான் அப்படின்னு போடுறது. ஆனால் உள்ளுக்கு ஆள் மனதில் ஒரு தயக்கம், ஒரு கூச்சம், இதோடு தான் நிறைய பேர் போடுறாங்க. இப்போ சினிமா ஸ்டார்ஸே பாருங்களேன், சினிமா ஸ்டார்ஸ் வர வீடியோஸ்லாம் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி ரெட் கார்பெட்டில் நடப்பாங்க. அவங்க அரைக்குறையாக அந்த மாதிரி நினச்சிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. ஆனால் இந்த பக்கம் இழுத்து விட்டுக்குவாங்க, இப்படி சரி பண்ணிக்குவாங்க. ஏன் ஃப்ரீயாக இருங்களேன். அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா அவங்க எப்படி ஃப்ரீயாக நடக்கிறாங்க, அந்த மாதிரி ஃப்ரீயாக நடந்து போக வேண்டியதானே? முடியாது நம்மளால். ஏன்னா நம்ம அப்படியே வளர்ந்துட்டோங்கிறத விட நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம தாத்தா பாட்டியை பார்த்து, அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆடைகள் உடுத்தும்போது தாராளமாக உடுத்துங்க, தயக்கம் இல்லாமல் உடுத்துங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு சூட் ஆகுதாங்கிறத பாருங்கள். அடுத்தவங்க போடுறாங்கன்றதான் நீங்கள் போடக்கூடாது. கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நராசமாக இல்லாமல் அழகாக இருக்குதான்னு பாருங்கள். சில பேருக்கு ஒவ்வொன்றும் சூட் ஆகும். இப்போ புதுசாக ட்ரெண்டில் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டு அலைய முடியாது இல்லைங்களா? முதல்ல நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும். சரி, வித்தியாசமாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கண்டுக்காதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ட்ரெஸ்ஸுக்காகவும் ஒரு பாப்புலாரிட்டி தேடுறாங்க, அதை எதிர்க்கிறவங்கள வச்சும் ஒரு பாப்புலாரிட்டி தேடுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு